நான் பொன் விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அப்ப செம குண்டா இருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றேன். அங்க ஒரு நர்ஸ் சொல்லுது, சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது, கண்டிப்பா இருங்க. அற்புதமான எழுத்தாளர், என்ன மனித உணர்வாளன், பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டுல இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரஞ்சித் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி தொண்டை குழியில படுத்திருக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ற. அங்க ஒரு நர்ஸ் சொல்லுது, சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மத்தபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ, குரல் வேலையே அவுட்டு. இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி, அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவரு, அந்த ஏரியா பூரா ரவுடிங்க இவங்க ஃபேமிலி. என்னடா இது, தொண்டை வேற வெட்டிட்டேன். இப்ப எனக்கு கை கால் ஓடல. கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் அலிகான் நிறைய பேர்த்திட்ட சண்டை போடுறதே சினிமால ரொம்ப கஷ்டம். ரியலா நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவாரு, நம்ம அடிக்கும் போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகராம ஆயிட்டாரு பட்டாருன்னு 16-18 தான் இலக்குன்னு 9. உங்க அசிஸ்டன்ட் கொஞ்சம் அதிகமா சொன்னார் அந்த ஆளு. இருக்கட்டும், இல்ல பரவாயில்ல சொல்றேன். அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க. அன்னூர்ல பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளைமேக்ஸ் 7 நாள் எடுக்கணும். என்னடா பண்றது, ஷூட்டிங் பேக்கப்பா, என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம். ஆனா இந்த தம்பியை நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும். அவங்க வீட்டுல டாக்டர் சொன்னாரு, இதோட நடிக்க நீங்க போக கூடாது, சின்ன அதிர்வு வந்தா கூட இந்த ஸ்டிச்சிங் கட் ஆயிரும், இப்படி இங்க சின்ன ஷேக் வரக்கூடாது, அதை நம்ம உணர்ந்தாதான் தெரியும், தயவு செய்து ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் அசிஸ்டண்ட் வச்சு பேசினார். இல்லை சார், நான் ஷூட்டிங் நிற்க வேணாம், நான் வந்துடுவேன் சார் காலையில் அப்படின்ட்டு திரும்ப வந்து 5 நாள் ஃபைட் எடுத்து நடிச்சு முடிச்சேன். ஆமாம், இது ஒரு இந்த படத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா இது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை. கண்ணா உட்காருங்க, அவ்வளோதான். ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார், அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்குள்ள இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறாதான்ட்டார் அவர். சரி, இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னோட உதவி இயக்குனர் ராமமூர்த்தி, சாரா, வெங்கட், சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். 10 வருஷமா. என்னடா 10 வருஷமா பேசிட்டே இருக்கீங்க ஒரே கதையா? 10 வருஷமா நடந்துட்டே இருக்கு, காலங்காலமா இந்த கதை நடந்துகிட்டே இருக்கு, இனியும் நடக்கும், இது நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப அந்த நமக்குள் இருக்கிற தாக்கமும் நமக்குள் இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நாளும் இந்த கதை உருவாய் பிரமாதமா இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைனா, வழக்கம் போல இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில பேசும்போதும் ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது, கண்டிப்பா சத்தியமா வராதுண்ணா அந்த படம் இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தா இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப குற்ற உணர்ச்சி, என்னடா தர்ம சங்கடமாக. இப்ப மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களை வச்சு ரிலீஸ் பண்ணா இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும். எனக்கு பெரிய நன்றி கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவில், எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை. அதை நான் பெருசா மலை போல நம்புறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம். ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம் அது. நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணிகளை இருந்துட்டே இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கிறேன், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாதது ஒண்ணு. சாதாரணமா நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போறோம், என்னங்க சாப்பிட்டீங்களா, கவுண்டமலை ஆடியோ ரிலீஸ், என்னங்க மணி 2 ஆச்சு, பசிக்குங்களா, மாத்திரை போட்டுங்க சுகரு, ஏங்க மணி 10 ஆச்சு, நைட்ல எங்கெங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா, தான் சாமியா நினைக்க கூட ஒரு பெண்ணை பெத்த ஒரு தகப்பன் பெத்தவங்க தான் குழந்தை மேல எவ்வளவு அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை. உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத கதையைத்தான் நான் இந்த படத்துல கவுண்டமணியில் எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம்,
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமலையான். ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமலையான், யார் அது? அந்த ரஞ்சித்துன்னு ஒரு அவர் என்ன பண்ணாரு? இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமாக வந்து நிற்கிறேன். நான் இங்கே ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்க தான். எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம். அந்த வகையில் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில். இதில் நான் கூப்பிட்ட உடனேயே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல், இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம், என்னுடைய மறுமலர்ச்சி, என் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி. நான் அவர் அப்படித்தாங்க. தேனப்பன் சாரு, கனல் கண்ண மாமா, தேனப்ப மாமா, சேரன், உணர்த்த விட்டுட்டீங்க நீங்க பாரதி. எல்லாரும் இந்த சிவன் காலனி நாங்கெல்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும். அந்த டீம்ல நடிகர் தேவராஜ் இருந்தவருங்கிறத தாழ்மையோட கருத்தோட சொல்லிக்கிறேன். ஆமாமா, இல்ல இல்ல நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர் படம் பண்ணும்போது எங்க போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தே கதை சொல்லுவார். அப்ப நான் சொல்லுவேன், ஏங்க நீங்க என் பேரை சொன்னா அவன் வேணான்னு சொல்லிட்டான், எதுக்குங்க? இல்ல நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான். எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி. எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரியா? அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு. கனல் கண்ண மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய சகோதரன் 2 பேரும் ஒன்னதான் சுத்துவோம். எங்க பார்த்தாலும் பைக்ல இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நாள் நான் குண்டா இருக்கிறதுனாலங்க என்ன ஃபைட்டராவே நினைச்சிட்டாங்க. கரெக்டா? நான் ஸ்டண்ட் யூனியன் தான் இருப்பேன், நானும் ஃபைட்டர் தான். டெய்லி ஒரு டியூஷன் எடுப்பாரு நல்லா புதுமுக நடிகர்களுக்கு. அப்ப நான் அவரும் போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தா அப்படின்னு 2 பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில ஒரு வரியில சொல்லி அதை முடிச்சிட முடியாது, அவ்வளோ இருக்கு எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள். ஐ லவ் யூ மாமா, ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் மாமாவை சொல்றது கடுமையா உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பன். இன்னைக்கும் கமல் சாரை வச்சு 4 பெரிய படம் பண்ணாரு, எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணாரு. அதெல்லாம் இருந்தா கூட நிலை தடுமாறாம எப்ப எளிமையா நாங்க 2 பேரும் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பாக்குற மாதிரி, அண்ணனை பாக்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு எங்கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா. எனக்கு அது பெரிய விஷயம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பேரரசு சார் ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன். அவரு நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம். ஆனால் அந்த கதை ப்ரொடியூஸ் சரியா செட் ஆகல, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. எனக்கு அவர் ஒரு படத்தில் வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு, மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி மேன், அது இப்ப இல்லை, அது எப்பவுமே அந்த சமூகத்தோடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துட்டு இருக்கும். எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் வரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது தேங்க்யூ. அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன்காந்த் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் ஹிந்தியில நான் ஆக்சுவலா அந்த ரட்சகனுடைய நான் 10-20 வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டர்ல. என்ன மேக்கிங்! இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு கொண்டாடப்படுது சாமி. எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப வலிச்சது. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது. இல்லைன்னா நம்ம மண்ணில் இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பார். அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பொருட்செலவு, அப்பா பிரம்மாண்டம், அது ஏதோ அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி. உண்மையான சாமி, ரொம்ப சந்தோஷம். அவரும் என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு நிறைய யூடியூப்ல தான் பாக்குறேன். என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப அந்த பணி சிறக்கட்டும் சாமி, சூப்பரா இருக்கும், அழகு. அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல தேவையே இல்லை.
என்னுடைய கல்லூரி சீனியர்னெல்லாம், அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பார்த்தீங்களா அப்படிம்பாங்க. ஏதோ சொல்லுவாங்கல்ல, வீட்டில் அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்காருங்க, இப்பதான் பேசினாருங்க, நானும் அவர் பேசி ஒரு 6 மாசம் இருக்கேன், சொல்லிக்கிறது அப்படிங்களா. அப்புறம் அடுத்து ஏதாவது பண்றாங்களா, அடுத்தது இப்ப பண்ணிட்டு இருக்காரு, டிஸ்கஷன் இருக்காரு, ஓ சூப்பர் நல்லா இருக்கணுங்க. நிறைய பேருங்க, நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க. எங்க மண்ணுல ஒரு இயக்குனர் என்னோட ஊர்ல இருந்து வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌட் எனக்குலாம். ஏன் சாமி, குடும்பமா தியேட்டர்ல போய் குடியிருந்திருக்கிறோம் அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம். அற்புதமான கவிஞருங்க, அற்புதமான எழுத்தாளர், என்ன மனித உணர்வாளன் படைப்புல. சான்ஸே இல்லைங்க. அது எனக்கு இன்னும் பொண்ணுமணி 2ஆம் பாக ஒரு நாள் கதை சொன்னாரு, அந்த படம் இன்னும் வெளியே வரல, கட்டாயமா அந்த படம் நீங்க எடுக்கணும். அது அற்புதமான கதை. நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது. எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே ஹார்ட் அவ்வளவு டைட் ஆயிடுச்சு. அவ்வளவு பிரமாதமா சொன்னார். அந்த கலைஞன் அந்த படைப்பு வெளியே வரணும்னா நான் ப்ரே பண்ணுவேன். நான் அடிக்கடி அதுதான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டே இருப்பேன் நாங்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் தான் வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார், அவரை பற்றி நான் ஏந்தாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன். ஒரு ஷூட்டிங் இருந்தது, தங்கம் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை, எந்த ஈகோவும் பார்க்காம. இன்னைக்கு என்ன ஆடியோ சொன்னாங்க, ஆமா சாமி நீங்க வேலையில் இருப்பீங்க, வேலையெல்லாம் விடுங்க தலைவா, நீங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டாரு. சாமி சூப்பர் சாமி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். இதுல என் செந்தமிழ் சார் வந்து சிந்தனைப்பு படத்துல என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான், அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தேங்க. குஞ்சுமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு. நான் பொன் விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அப்ப செம குண்டா இருப்பேன். இவர் டிஸ்கஷன்ல இருக்காரு, பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்துல. இவர் தான் இந்த செவத்துல ஒண்ணு கிடைக்க யாருங்க நீங்களா, அப்படிப்பா யார் அது போஸ்ட் ஒட்டி இருக்குது, இந்த பையன் யாரு, கதைக்கு சூப்பரா, நல்லா புரிஞ்சுக்கணும் சார், அவர் சொன்னதே கிடையாது, கதைக்கு சூப்பரா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுமோன்ட்டு போய் ஒருத்தன் அறிமுகமா இருக்கிறானுங்க, இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பான் போல் இருக்கு. யார் அவன், இந்த மாதிரி புதுசு, எத்தனை பிசினஸ் இருக்கு அவனுக்கு, புதுசு சார். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மள. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, பேசிட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன், சொல்றேன்ட்டே இருப்பாரு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டா வச்சா எனக்கு இந்த கதைக்கு இவர் செட் ஆவாரு, இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க, நான்லாம் சாதாரண ஆளு, என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே. இல்ல சாமி, என் கதைக்கு இந்த நீ இருந்தா சிறப்பா இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு 58 நாள் கழிச்சு குஞ்சுமோன் சரி கூப்பிட்டு, சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்கு, ஆனா சின்ன பட்ஜெட்டா அந்த படம் பண்ணணும், பெருசா பண்ணக்குள்ள, சரி பண்ணிடலாம் சார், ஓகே பண்ணுன்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதுல கதாநாயகனா பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்புன பாடல்கள், அற்புதமான படம். தேங்க்யூ சார். இன்னைக்கும் நட்பா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கோம். நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியா பழகிக்கிறோம். இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும், இசையமைப்பாளர் விஜய் சங்கரை பத்தி எல்லாரும் பேசினாங்க. ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்றும் செய்ய முடியாம போயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்துல இன்னொரு பாப்பா, ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன், சிங்கரை. கண்ண சங்கீதா, ஒரே நிமிஷம் முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும், வாங்கண்ணா, சும்மா ஒரு வாழ்த்து தான், சந்தோஷமா இருக்கும்ல, வாசாமி சொல்லு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் அறிமுகப்படுத்திடாதீங்க சார், தயவு செய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால அவருக்கு சொல்லாம நானே பேர் சொல்லிட்டேன். ஓகே சாமி, சாரி சாமி. ஒரு லைன் இப்ப எனக்காக ஒண்ணு பண்றியா, நான் முடிச்சுக்குவேன், நீங்க ஒரு லைன் மட்டும் பாடு. ஏன்னா வறட்சியா இருந்த பூமியில அழகான சின்ன வார்த்தைகள் நீங்க முடிச்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கும். சரியா கண்ணா? ஸோ நான் இவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல இருந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள், என்னுடைய தனசேகர், சிஜி, நிவேக், அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதி மறந்துருப்பேன், மறக்கலையா? காட்வின் மறந்துருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே, அதெல்லாம் நன்றி. எல்லாருமே நம்ம நண்பர்கள் நன்றி. இங்க வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடல, ஆனா நீங்க வந்துட்டீங்க, எனக்கு அதை விட பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி.
தயவு செய்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க. எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை. என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய நல்ல அன்பு, உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம். நன்றி, வணக்கம் சாமி, மகிழ்ச்சி.